டியர் ஸ்டூடெண்ட், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். தொழில் குணவுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ். அரசு வேலை கிடைக்க 6 மந்திரங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் அதிகமாகும். இப்போ இந்த வீடியோ 10th சயின்ஸு பிடிஏ கொஷனில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு. இது குரூப் 4, 2, 2A டிஎன்பிசி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பிடிஏ வினாவிடை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ஆன்சரோட விளக்கத்தோட. வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். கணத்தாக்கு என்பது உந்த மாற்றம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ குளிர்வித்தாலோ அந்த பொருளுடைய நிறை மாறாது, மாற்றமில்லை. ஒளி ஊடகத்தில், இந்த கொஞ்சம் நல்லா பார்க்கணும், ஒளி சவுண்டுன்னு அர்த்தம். ஒளி ஊடகத்தில் செல்லும் திசைவேகம் சார்ந்து உள்ள ஊடகங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. கண்ணாடி, நீர், காற்று. இப்போ இந்த முதல் ஆன்சரையும் பாருங்க, கடைசி ஆன்சரையும் பாருங்க, ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், இடம் மாறி இருக்கு பாருங்க. அதனால கண்ணாடி, நீர், காற்று இறங்கு வரிசையில. கீழ்கண்டவற்றில் எது மூவணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அது CO2ன்னு வரும். நைட்ரஜனா வெறும் N மட்டும்தான் வரும். ஹீலியம்னா HE வரும். உங்களுக்கு குளுக்கோஸுங்கிறது நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கை எல்லா இடத்துலையுமே வந்திருக்கும். நம்மளுக்காங்க குளுக்கோஸை மூலக்கூறு அடிக்கடி தெரிஞ்சு வச்சுங்க. இதையும் தனிப்பட்ட முறையில் கேட்பாங்க. கீழ்கண்டவற்றில் குளுக்கோஸ் எது அப்படின்னு கேட்டால் C6H12O6. அதனால கீழ்கண்டவற்றில் எது மூவணு மூலக்கூறுனா இந்த இடத்த கார்பன் டை ஆக்சைடு. தனிமங்களுடைய நவீன ஆவர்த்தன அட்டவணையில் ஹேலஜன் குடும்ப தனிமங்கள் நம்மளுக்கு எந்த தொகுதியை சார்ந்தவன்னு கேட்டிருப்பாங்க. ஹேலஜன்ஸ் அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு 17வது தொகுதி தான். ஒரு பெரிய கேள்வி மாதிரி தெரியும். மாணவர் ஒருவர் அறிவியல் செய்முறை சோதனையின் போது திட சோடியம் ஹைட்ராக்சைடு இருந்த பாட்டிலை பயன்படுத்திய பின் அந்த பாட்டிலை திறந்தே வைத்து விட்டு சென்று விட்டார். சில நாட்கள் கழித்து அவர் அந்த பாட்டிலை உற்று நோக்கிய போது விஷயம் இதான். அதாவது திட வடிவில் இருந்த சோடியம் சாலிடா இருந்தது, சோடியம் ஹைட்ராக்சைடு திரவ வடிவில் இருப்பதை பார்க்கிறார். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரம் உறிஞ்சி கரைதல். இதாவது கேள்விதான் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பல்வாய்ப்பாட்டின் அடிப்படையில் முயல் கேட்டிருக்காங்க. முயலில் காணப்படாத பல்வகை கோரைப்பல். மனித மூளையில் அதாவது கடத்து மையமாக செயல்படும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காங்க தலாமஸ். கடத்து மையம் அந்த இங்கிலீஷ்ல எப்பப்போ பார்த்துக்கலாம் நீங்க, ரிலே சென்டர். முதிர்ந்த மகரந்தத்தினுடைய உற்பத்தி செல்லில் நடைபெறும் செல் பிரிதல் வகை எது? மைட்டாசிஸ். இதுலையும் பார்க்கணும், முதிர்ந்த மகரந்தத்துள். தொல் உயிரி படிமங்களுடைய காலத்தை அறியும் நம்மளுக்கு சிறப்பான தற்போதைய முறை அப்படின்னு இருக்கும் ரேடியோ கார்பன் முறை. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்னு பார்க்குறோம் May 31. எல்லாத்துக்கும் இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இந்த இடத்துல June 6ன்னு கொடுத்துருப்பாங்க. June 5ன்னு வந்துருந்தா நம்மளுக்கு தெரியும் உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுக்காங்க April 22ங்கிறது உங்களுக்கு தெரியும் நேஷனல் எர்த் டே அப்படின்னு சொல்லுவோம், அல்லது புவி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. புவி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. October 2 பொதுவான ஒரு நாள் தான் காந்தி ஜெயந்தி சொல்லுவோம், காந்தி பிறந்த நாள். கீழ்கண்டவற்றில் ஸ்கிரிப்ட் நிரலை உருவாக்க பயன்படுவது எது அப்படின்னு இருக்கு நம்மளுக்காங்க. அதனால ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கு, இங்கேயும் ஸ்கிரிப்ட்னு வந்ததால ஸ்கிரிப்ட் ஏரியான்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் மொழி இது. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு குவியல் லென்ஸ். விழி ஏற்பமைவு திறன் அன்னைக்கு சொல்லியிருக்கோம் கிளாஸ்ல. ஒரே நேரத்தில் தூரம் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப கிட்ட பார்த்தோம்னா கண்ணு கொஞ்சம் லைட்டாக மங்களா தெரியும். இல்லை கிட்ட பார்த்துட்டு தூரம் பார்த்தோம்னா அதுக்கு மாதிரி கண்ணு அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணலன்னா அதுக்கு பேர் விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு இரு குவியல் லென்ஸை பயன்படுத்தலாம். கண்ணின் தகவல்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா 5 ஓம் 3 ஓம் 2 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடையாக்கிகள் தொடரணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள போது
அவற்றுடைய தொகுப்பின் மின்தடை என்ன? இது சாதாரணமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான் நம்மளுக்காங்க. முதல்ல உங்களுக்கு இதை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. படம் தொடர் இணைப்புனா இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும், இதுக்கு பேர் தான் தொடர் இணைப்பு. இந்த மாதிரி தொடர் இணைப்புல இருந்தது அப்படின்னா இது R1 R2 R3 3 இருக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்காங்க. அப்போ இதை நம்ம 5 ஓம், இதை வந்து 3 ஓம், இது 2 ஓம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தொகுபயன் மின்தடை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டாரில் சீரியல் இருக்கிறது, சீரியல் கனெக்ஷன். அப்போ இதோட ஃபார்முலா இதுதான். நம்மளுக்கு எந்த கணக்கு கேட்டாலும் இதுதான். ஆறுங்கிறது வந்து ரெசிஸ்டார்ஸ், அதாவது மின்தடை. அதுக்கடுத்து எஸ்ங்கிறது சீரீஸ், அதாவது தொடர் இணைப்பில் இருக்கிறது குறிக்குது. அப்போ 3 கூட்டி போட்டால் போதும், R1 R2 R3. அப்போ 5 3 8 2 10. இதுக்கு ஆன்சர் வந்து 10 ஓம் தான். ரொம்ப எளிமையான கேள்வி நம்மளுக்காங்க. அதனால் இதில் வந்து தொடர் இணைப்புன்னு வந்தால் என்ன பண்ணணுங்கிறத பார்த்து வச்சுங்க. அப்படியே கூட்டி போட்டால் போதும். மின்தடையாக்கியில் இது வந்து மின்தடையாக்கி அப்படின்னு அர்த்தம். மின்தடையாக்கி வேற, மின் தேக்கி வேற பார்த்து வச்சுக்கணும். அதனால் இப்போ நம்மளுக்காங்க இது 3 இந்த கேள்விலாம் அப்படியே தான் வரும். குரூப் 4 இருந்தால் போட்டு பார்க்குற மாதிரியே கூட வராது, இந்த கேள்வி அப்படியே வந்துடும் நம்மளுக்காங்க. அதனால் நம்மளுக்கு 10 ஓம். பீட்டா சிதைவின் போது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்காங்க. நியூட்ரானின் எண்ணிக்கையில் 1 குறையும். இந்த பதில் இப்படியும் சொல்லலாம். முதல்ல பீட்டா சிதைவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா இதுலேருந்து ஒரு கேள்வி நம்மளுக்கு இப்படியும் கேட்பாங்க. 10th சயின்ஸும் சரி, குரூப் 4ம் சரி, குரூப் TNPSC எக்ஸாமில். இதுதான் பீட்டா சிதைவு. டிகேனா சிதைவுன்னு அர்த்தம் நம்மளுக்காங்க. அதனால் பீட்டா சிதைவு என்னன்னா ஒரு தனிமம் இருக்குன்னா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அப்படி நிறை எண்ணில் மாற்றம் இருக்காது, கீழே இருக்கக்கூடிய அணு எண்ணில் தான் மாற்றம் இருக்கும். அப்போ அங்கே 15 இருக்கு, 1 கூடி இருக்கு 16. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் நியூட்ரான் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. பல வகுப்பில் நம்ம சொல்லியிருக்கோம், நியூட்ரான் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா A - Z, அதாவது மேலேருந்து கீழே வச்சு கழிக்கணும்னு அர்த்தம். அப்போ 32ல் 15 வச்சு கழிக்கிறதுக்கும் 32ல் 16 வச்சு கழிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது பீட்டா சிதைவுனா இது. அதே மாதிரி இன்னொரு ஒன் வேர்டு இருக்குது, பாஸ்பரஸ் வந்து பீட்டா சிதைவு இருந்தால் என்னவா மாறும், நம்மளுக்கு வந்து சோடியமாக மாறுதா அப்படிங்கிறது ஒன்று கேட்பாங்க. இந்த குறியீடும் கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்டா சிதைவுனா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம சாதாரணமாகவும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே சிதைவுகள் 3 வகைப்படும். ஆல்பா சிதைவு, பீட்டா சிதைவு, காமா சிதைவு. இந்த 3ல் இருக்கும். அந்த ஆல்பா பீட்டா காமாங்கிறது TNPSC எக்ஸாமுகளை கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம 10th 2 மார்க்லையும் தனிப்பட்ட முறையில் கேட்பாங்க நம்மளுக்காங்க. அதாவது ஆல்பா சிதைவுனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதுவும் தெரிஞ்சு வச்சிங்க. நம்மளுக்கு இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்காங்க. ஆல்பா சிதைவுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, மேலே இருக்கிறது நம்ம வழியே சொன்னால் அணியன், மேலே இருக்கிறது வந்து அணியன், நிறையன், கீழே இருக்கிறத வந்து அணியன். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறை எண்ணில் 4 குறையும். இந்த பாருங்க 238, அதனால 4 குறையும். இங்கே அணுக்களுடைய எண்ணிக்கையில் 2 குறையும். அங்கே 92 இருக்கு, இங்கே 90 இருக்கு, அவ்வளோதான். அப்போ நம்ம ஞாபகத்தில் என்ன வச்சுக்கணும்னா ஆல்பா சிதைவா, இப்படி ஒரு தனிமம் இருக்கா, மேலே இருக்கிற A இருக்கா, ஏவில் 4 குறையும், கீழே இருக்கிறது இசட்டா, அப்போ இசட்டில் 2 குறையும். அப்படி நடந்ததுன்னா அதுக்கு ஆல்பா சிதைவு. இந்த ஆல்பா சிதைவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இந்த இடத்துல ஹீலியம் தான் வரும். ஆல்பா சிதைவுனாலே இங்கே ஹீலியத்தை தான் பயன்படுத்துவாங்க. இந்த ஹீலியத்தை பற்றி ஒரு உதாரணம் தெரிஞ்சு வச்சுங்க. ஹீலியத்தில் பாருங்க இந்த தனிமம் ஒரு சிறப்பான தனிமம். ஏன்னா இவருடைய புரோட்டான்களுடைய எண்ணிக்கை 2 தான், எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை 2 தான். நியூட்ரான்கள் கண்டுபிடிங்க. நியூட்ரான்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், எண்ணிலிருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா N = A - Z, மேலேருந்து கீழே வச்சு கழிக்கணும். 4ல் 2 வச்சா 2. அப்போ ஹீலியங்கிற தனிமத்தில் புரோட்டானுடைய எண்ணிக்கை, எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, நியூட்ரான் எல்லாம் சமமாக இருக்கணும் நம்மளுக்காங்க. இதெல்லாம் இந்த இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். கரைசலுடைய கன அளவு சதவீதம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறைவதற்கான காரணம் திரவங்களுடைய வெப்ப விரிவு. பின்னர் அட்டவணை சரியாக பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்காங்க. சரியான விடை எழுதுக. இதுக்கு ஆப்ஷன் வந்து B தான் சரியான ஆன்சர். அங்கே பார்த்தாலே தெரியுது ஏவுக்கு வந்து 3, அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூரான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Bக்கு 4 நிறைவுறா சேர்மம் அப்படின்னா ஈத்தீன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Cக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சோப்பு அப்படின்னா பொட்டாசியம் ஸ்டேட்டியம் தெரியுது. அதுக்கடுத்து Dக்கு 1 கார்போ வளைய சேர்மம் பென்சின். இந்த வளையம்னு வந்தாலே பென்சின் தான் வரும், உங்களுக்கு ஸ்கூல் நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஓர் எரிதல் வினையில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆக்சிஜன் வாயு பயன்படுத்தப்படும்.
அடுத்தது இது முக்கியமான கேள்வி, குரூப் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. 2 படம் கொடுத்துருக்காங்க, ஏரோ மார்க்கை வச்சு தான் பார்க்கணும். இங்க வந்திருக்கிற வார்த்தை சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு 2 வந்திருக்கு. நம்மளுக்கு நல்லா தெரியும் தாவரவியல்ல இது தரைப்பகுதி அப்படி இருந்தது அப்படின்னா இதுல அடியில மண்ணில இருந்து இப்படி மேல போச்சு அப்படின்னா அது சைலம். இலையிலிருந்து அல்லது மேல இருந்து கீழே வந்தா அது ஃப்ளோயம். இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு அங்க சைலம் என்பது நம்மளுக்கு வேரிலிருந்து நீரையும் கனிம உப்புக்களையும் தண்டுக்கு கடத்தும். அப்ப ஏங்கிறது வந்து நம்மளுக்கு கீழே இருந்து மேல போகணும். இதான் ஆன்சர். அப்புறம் கீழே இருந்து மேல போகுது பாருங்க, அப்ப இது சைலம். ஃப்ளோயம்ங்கிறது மேல இருந்து கீழே வரணும். மேலன்னா இலை தயாரிக்கக்கூடிய உணவை தாவரத்துடைய மற்ற பாகங்களுக்கு கடத்தணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஃப்ளோயம். அதனால சைலம் ஃப்ளோயம். சைலம்ங்கிறது மண்ணுக்கு உள்ள இருக்கு செயல்படக்கூடியது. அதுக்கடுத்து ஃப்ளோயங்கிறது தரைக்கு மேல இருக்கக்கூடியது தாவரத்துடைய பகுதியில. இந்த படத்தை போட்டு கொடுத்து கேட்பாங்க, கரெக்டா புரிஞ்சு வச்சுக்க. சைலம் ஃப்ளோயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கீழ்கண்டவற்றில் தலைமை சுரப்பி எது? மாஸ்டர் கிளாண்ட். நம்மளுக்கே தெரியும் பிட்யூட்டரி சுரப்பி தான். உட்கருவுள்ள உட்கரும் மணி இதனால் உருவாக்கப்படுகிறது. 2ஆம் நிலை சுருக்கம். கண்ணு கருமணிங்கிற மாதிரி நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸுக்கு உள்ள இருக்கும் நியூக்ளியோலஸ், அது 2ஆம் நிலை சுருக்கம். டிஎன்ஏவை வெட்ட பயன்படுவது கிளாஸ்ல அடிக்கடி சொல்லியிருக்கோம். வெட்டுவதற்குனாலே நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்டியோ நியூக்ளியஸ் இதான். ஒருவேளை உங்களுக்கு ஒட்ட பயன்படுவது ஒட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? டிஎன்ஏவில் லைகேஸ். ஒட்டுறதுக்குன்னா டிஎன்ஏ லைகேஸ், வெட்டுறதுனா ரெஸ்ட்ரிக்ஷன் என்டியோ நியூக்ளியஸ். மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான மற்றும் தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் கண்டிப்பா நீராற்றல் தான், ஹைட்ரோ பவர் தான். கீழ்கண்டவற்றில் எது நிரலாக்கத்தை திருத்த பயன்படுகிறது? இங்க தமிழ்ல பார்த்தா ஒரு மாதிரியா தெரியும், இங்கிலீஷ்ல பார்த்தா தெரியும். எடிட் ப்ரோக்ராம் எதுன்னு கேட்கறாங்க நம்மளுக்கு அங்க. அப்ப ஸ்கிரிப்ட் எடிட்டர் தான். இந்த கம்ப்யூட்டர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல படிங்க, ஈஸியா புரிஞ்சிடும். மின்விளக்கு ஒன்று குவிலன்ஸினுடைய முதன்மை குவியத்தில் வைக்கப்படுகிறது. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் பொழுது அந்த குவிலன்ஸ் ஆனது என்ன பண்ணுவாங்க? இணைக்கற்றைகளை உருவாக்கும். இணைக்கற்றைகள்லாம் உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும். இப்படி போனாலும் இணைக்கற்றை தான், இப்படி போனாலும் இது இணைக்கற்றை தான், இப்படி உருவாக்கணும் இது இணைக்கற்றைகள் தான் உருவாக்கும். மின் சூடேற்றிகளில் நிக்ரோம் கம்பிச்சுருளானது வெப்பம் ஏற்றும் சாதனமாக பயன்படுகிறது. ரைட்டு. அப்ப அது ஏனெனில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்காங்க. இதுக்கு எல்லா பாயிண்ட்டும் இருக்கும். ஏன்னா இந்த நிக்ரோம் கம்பி வந்து அதிக மின் தடையம் கொண்டது, அதிக உருகுநிலை கொண்டது, எளிதில் ஆக்சிஜன் அடையாது. இதுல இன்னொரு என்ன கேட்டீங்கன்னா நிக்ரோமுடைய காம்போசிஷன் என்ன, அதாவது நிக்ரோம்ல என்னென்ன உலோகம் கலந்துருக்குன்னு கேட்பாங்க. நிக்கலும் குரோமியமும் கலந்துருக்கும். நிக்கல் குரோமியம் இது ரெண்டும் கலந்ததுதான் நிக்ரோம். நிக்ரோம் பாங்க. ஒரு சில இடத்துல நைக்ரோம் அப்படின்னு ஒரு சில இடத்துல தமிழாக்கத்துல கொடுப்பாங்க. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஷ் உரைகள் பயன்படுகிறது. காரிய ஆடைகள் தான். இந்த கதிரியக்கத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இதனால தெரிஞ்சு வச்சுக்கலாம். கதிரியக்கத்திலிருந்து ஒரு பொருள் இருந்து கதிரியக்கம் வரணும் அப்படின்னா 3 பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு அணுவினுடைய அணு எண் வந்து 83 விட அதிகமா இருந்தா தான் அது கதிர்களை உமிழ ஆரம்பிக்கும். அது வந்து ஆல்பா கதிர்கள்னு ஒன்று வரும், பீட்டா கதிர்கள்னு ஒன்று வரும், காமா கதிர்கள்னு ஒன்று வரும். ஆல்பாங்கிறது நேர்மின் சுமை கொண்டது, பீட்டாங்கிறது எதிர்மின் சுமை கொண்டது, காமாங்கிறது மின் சுமை அற்றது. ஆனா அதுல வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஆடைகள் உரைகள்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காரியம்தான். பின்பற்றி எது இங்க பார்க்கணும்? தனிமம் உலோக அளவெல்லாம் கொடுக்கல. ஒரு தனிமம் இன்னொரு தனிமம் சேர்ந்து ஒரு சேர்மத்தை வரணும். அந்த மாதிரி வினை இல்லாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா மற்றதெல்லாம் தனிமமா இருக்கு. இங்க மட்டும் பாருங்க ஆக்சிஜன் தனிமம், ஆனா அங்க CO தனிமம் இல்லை, இதே ஒரு சேர்மம். அதனால இது மட்டும்தான் ஒத்து வரல. மத்தெல்லாம் இது தனிமம் இது தனிமம். நீங்க இங்க பார்க்க வேணாம். எஸ்னா சாலிட் திடப்பொருள், ஜீனா கேஸ் அப்படி பார்க்க வேணாம். தனிமம் தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா தெரியும் எலமெண்ட் தான் நம்மளுக்காங்க. அது ஒரு காம்பவுண்டா இருக்கணும். இதுல இதுவே காம்பவுண்ட் தான். அதனால இதுதான் தப்பு, வினைவேக அல்ல.
உயிரிய சிதைவடையும் டிடர்ஜென்ட்டுகளில் நம்மளுக்கு வந்து உள்ளவை அப்படின்னு கேட்பாங்க. நேரான சங்கிலி தொடர் ஹைட்ரோ கார்பன்கள், லீனியரா இருக்காது. அடுத்தது சோடியம் அணு ஒரு எலக்ட்ரானை இழந்து Na+ அயனை உருவாக்குகிறது. Na- ஆரம் Na அணுடைய ஆரத்தை குறைவாக இருக்கும். இதற்கு காரணம் இந்த கொஸ்டின் அப்படியே தான் வரும். Na+ அயனினுடைய உட்கொடைய கவர்ச்சி விசை Na அணுடைய அதிகமாக இருக்கும். கிரப்ஸ் சுழற்சி நடைபெறக்கூடிய இடம் மைட்டோகாண்ட்ரியோட உட்பகுதி. இதுல இன்னொரு ஒன்வேர்டு இருக்கு. மைட்டோகாண்ட்ரியோட உட்பகுதி பேர் என்ன? ஸ்ட்ரோமா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பட் ஆனால் ஸ்ட்ரோமா என்பது எதனுடைய உட்பகுதி? மைட்டோகாண்ட்ரியல் உட்பகுதி. இது எதற்கு பயன்படுகிறது? கிரப்ஸ் சுழற்சி நடைபெற பயன்படுகிறது. இந்த இடத்துல இந்த ஆவண ஆன்சரும் ஈயன் ஆன்சரும் பாருங்க கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். இங்க உட்பகுதி, இங்க உட்புற சவ்வுன்னு இருக்கும். அதனால உட்பகுதி தான், இது மெம்பரைன் கிடையாது. கீழ்கண்டதில் எந்த நிகழ்வு நடைபெற ஆற்றல் தேவை, எனர்ஜி வேணுங்கிறாங்க நம்மளுக்கு அங்க. அப்ப செயல்முறை கடத்தல் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கணும், அங்கதான் ஆற்றல் தேவை, மத்தெல்லாம் சாதாரணமா நடக்கும். கணையம் டேஷ் சுரப்பியாக செயல்படுகிறது அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்காங்க. இது மிக மிக முக்கியமான கேள்வி. ஆனா மற்றும் ஆவண்ணா, அதாவது கணையம் என்பது ஒரு நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும். எக்ஸோகிரைன் நம்மளுக்கு சுரப்பியா தான், எண்டோகிரைன் சுரப்பியா தான், கிளாண்டா தான். இப்போ ரெண்டும் ஒரே டைம்ல செயல்படுது. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து ரெண்டுலையுமே வரும். தமிழ்ல கூட நம்ம அடிக்கடி படிப்போம். பரிபாடல் ஞாபகத்தில் இருக்கணும். இந்த நேரத்துல பரிபாடல் வந்து ரெண்டுலையும் வரும். எது இதுல வரும்? அகம் சார்ந்த நூல்கள்லையும் வரும், புறம் சார்ந்த நூல்கள்லையும் வரும். இந்த மாதிரி எது இதுல ரெண்டுலையும் வரும், மூணுலையும் வருங்கிறத அடிக்கடி தெரிஞ்சு வச்சுக்கணும். கணையத்துல வந்து அது நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும், நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும். கீழ்கண்ட இருபண்பு கலப்பின விகிதத்தை கண்டறிக. இந்த இருபண்பு கலப்பின விகிதம்ங்கிறது இதுதான், நல்லா எல்லாத்துக்குமே தெரியும். 9:3:3:1. 9ங்கிறது தூய நெட்டை, 1ங்கிறது வந்து தூய குட்டை. இது கலப்பினமா இருக்கும். இதான் இரு பண்புனா ரெண்டு பண்பு எடுத்துக்கிட்டு அங்க பண்ணியிருப்பாங்க. விதையுடைய நிறம், விதையுடைய வடிவம் அப்படிங்கிற எடுத்து பண்ணியிருப்பாங்க பொதுவா. இதுக்கு அடுத்தது இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல இரு பண்பு பத்தி படிக்கும்போது இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுங்க, ஒரு பண்பு. இந்த ஒரு பண்புல கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, ஒரு பண்பு கலப்புடைய விகிதம் என்னன்னு கேட்பாங்க. பொதுவா 3:1 தான். ஆனால் இந்த 1:2:1 இருக்கு பாத்தீங்களா, இதுவும் ஒரு பண்பு கலப்புடைய விகிதம் தான். என்னன்னு இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து புறத்தோற்ற விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3:1 அதுக்கு சயின்டிபிக்கல் நேம் வந்து ஃபீனோடைப் அப்படிம்பாங்க. ஃபீனோடைப்னாலும் புறத்தோற்ற விகிதம் ஒண்ணுதான். 3:1 மொத்தம் 4 தாவரம் இருக்கும். ஆனா அதனுடைய ஜீனோடைப் உட்புற தோற்றம் எப்படி இருக்குன்னா 1:2:3. ஒரு தூய நெட்டை, ஒரு தூய குட்டை, 2 கலப்பு இருக்கும். சோ ஒரு பண்பு கலப்பினுடைய விகிதம்னு பொதுவா கேட்டாங்கன்னா 3:1, இதுக்கு பேர் ஃபீனோடைப். அப்புறம் 1:2:2 இதை கொடுக்காம 1:2:1 கொடுத்தாலும் அது ஒரு பண்பு தான். ஆனா அது ஜீனோடைப், உட்புற விகிதம்னு அர்த்தம். தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ நம்மளுக்கு எப்பயுமே எதுல 10th இருந்தாலும் சரி, டிஎன்பிசி இருந்தாலும் சரி, இது இருபண்பு கலப்பு, இது வந்து ஒரு பண்பு கலப்பு. இதை வேற மாதிரியும் சொல்லலாம். அவ்வளவுதான் இல்ல பாயிண்ட். கீழ்கண்டவற்றில் டயாபெட்டிஸ் மெலிடிஸ். டயாபெட்டிஸ் மெலிடிஸ்னாலும் இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. நீரிழிவு வியாதினாலும் சக்கரை வியாதினாலும் எல்லாம் ஒண்ணுதான் நம்மளுக்காங்க. இதுல வந்து வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வேறுபாட்டு ஒன்றுங்கிறது உடல் பருமன், ஏன்னா ஒபேசிட்டி, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுவும் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. டயாபெட்டிஸ் மெலிடிஸ் அல்லது சர்க்கரை வியாதி, நீரிழிவு அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன? நோயின் தாக்கம் 10% 20% இருக்கும். இப்பெல்லாம் இளம் பருவத்திலேயே தொடங்குகிறது. உடல் எடை குறையும். இதெல்லாம் டயாபெட்டிஸ் மெலிடிஸ் அல்லது நீரிழிவு சர்க்கரை வியாதின்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள். இல்ல சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது உடல் பருமன். கீழ்கண்டவற்றில் அசைவூட்டும் காணொலிகள். இங்க கிரியேட் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்காங்க. அப்ப அது பயன்படக்கூடிய மென்பொருள் எது? ஸ்கிராட்ச் அப்படிமா. நீள் வெப்பவரி குணிகம் சார்ந்ததாகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்காங்க. ஒரு நீள் வெப்பவரி குணிகம்ங்கிறது உண்மை ஆன்சர் வந்து ஆக்சுவலா டி தான். அதாவது ஆனா மற்றும் ஆவண்ணா. உண்மையான நீளம், வெப்பநிலை உயர்வு.
இந்த இடத்த கொஞ்சம் ரொம்ப 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 கவனிக்கணும். இந்த இடம் நம்ம கண்டிப்பா எல்லாரும் ஏமாந்துருவோம். ஏன்னா மின்தடை அப்படின்னா தான் ஓம். நல்லா கவனிக்கணும். மின்தடை என்னுடைய அலகு தான் ஓம். கிளாஸ்ல பல முறை சொல்லியிருப்பாங்க ஓம். மின்தடை என்னுடைய அலகு ஓம். ஆனா நம்மளுக்கு தன்மின் தடையினுடைய பன்னாட்டு அலகு பயன்பாட்டு அலகுனா ஓம் மீட்டர். நம்ம எப்படி கேள்வி கேட்டிருக்கணும்னா மின்தடையை அளக்க பயன்படும் அலகு யாதுன்னு கேட்டிருக்கணும். பொதுவா அந்த கேள்வியை தான் மாத்தி தன்மின் தடை எண்ணின் பன்னாட்டு அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மின்தடை எண்ணினுடைய அலகுனா ஓம், அதை அளக்க பயன்படுவதுன்னா ஓம் மீட்டர். இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. ஸோ நாம் ஓம் மீட்டர் எழுதணும். பயன்பாட்டுக்கானது ஒண்ணு. ரெண்டாவது இதுல இன்னொன்னு இருக்கு நம்மளுக்காங்க எஸ்ஐ அலகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எஸ்ஐ அலகுக்கு என்ன விரிவு நம்மளுக்கு சொல்லணும். இப்படி நேரடியா வராது இந்த விரிவு. எஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுக்காங்க இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது விரிவு வந்து தலைகீழாக தான் வரும். அதனால பன்னாட்டு அலகு தன்மின் தடை எண்ணினுடைய பன்னாட்டு அலகுங்கிறது ஓம் மீட்டர். ஓம் போட்டுறாதீங்க மின் தடைன்னு வந்துருச்சேன்னு. அணு எண் தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கத்தை வெளிப்படும். இப்பதான் சொன்ன நம்மளுக்காங்க 83 விட அதிகமா இருக்கணும். அணு எண்ணா என்னன்னா இப்படி ஒரு தனிமம் இருக்குன்னா மேல இருந்தா அதுக்கு பேர் நான் நிறை எண்ணு சொன்னேன். கீழே இருக்கிறதா அதுக்கு பேர் வந்து அணு எண். இந்த நம்பர் வந்து 83 விட அதிகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ரேடியேஷன் நடைபெறும். கதிரியக்கம் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும். ஆல்பா பீட்டா காமா கைகள் வரும். அது 83 விட அதிகமாக இருக்க வேண்டும். இந்த கீழே இருக்கிற நம்பர் 83 அதிகமா இருந்தாலே அந்த தனிமத்துக்கு பேரு கதிரியக்க தனிமங்கள். ஒரு உதாரணமா இப்ப ஏதாவது ஒரு தனிமம் கொடுத்துட்டு இந்த இடத்த 87 அதாவது 83 விட அதிகமா கொடுத்துருந்தாங்கனாலே ஓஹோ இது கதிரியக்க தனிமங்கள் நம்ம சொல்லிடலாம். 234 இருக்குன்னா இந்த இடத்த 90 92 எல்லாம் போடுவாங்க. அப்ப இது 83 அதிகமா இருக்கு, அது கதிரியக்க தனிமங்கள். அப்ப கீழே இருக்கிற நம்பர் 83 அதிகமா இருந்தாலே அந்த தனிமம் கதிரியக்க தனிமங்கள் ஈஸியா ஐடென்டி பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். 25% எத்தனால் கரைசல்னா என்ன அப்படின்னா அதுல 25 மில்லி லிட்டர் எத்தனாலும் 75% தண்ணீர் இருக்கும். ஒரு மீள்வினையில் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு வினை நடைபெறும், அதே திரும்ப இப்படி நடைபெறும். இதுதான் மீள்வினை. இந்த மீள்வினையில் உருவாகக்கூடிய வினைப்பொருளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீக்கும் பொழுது வினைப்பொருள் உருவாகக்கூடிய அளவு என்னன்னா அதிகரிக்கும். இது சாதாரண வினை. இதுதான் மீள்வினை. கீழ்கண்டுள்ள கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 2 மட்டும்தான் சரி, அதனால அதை மட்டும் பார்த்துக்குவோம். ஒரு வேற்றணு மூலக்கூறு வெவ்வேறு வகையான அணுக்களால் உருவாகிறது. ஒளிச்சேர்க்கை என்பது கீழ்கண்ட எந்த நிலையில் மிக முக்கியமான வார்த்தை ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது O2. இது நம்ம சாதாரணமா எப்படி பண்ணுவோம், நம்மளுக்கு 4 ஆன்சர் இருக்கு நம்மளுக்காங்க. அப்போ H2O நீர். இந்த நீர் மூலக்கூறு பிரிஞ்சாதான் நம்மளுக்கு O2 வரும். இது கார்பன் டை ஆக்சைடு வராது. அப்ப H2O தான். இதுல இந்த ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் நம்ம பொதுவாக சொல்லுவோம். இந்த ஒளிச்சேர்க்கையுடைய அடிக்கடி இன்னொரு கேள்வி கொடுத்துருவாங்க. ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த வாய்ப்பாடு எதுன்னு கொடுத்துருவாங்க. ஒரு 4-5 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கையுடைய ஒட்டுமொத்த ஈக்குவேஷன் இதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு அங்க இருக்கும், தாவரங்கள், நீர், ஒளி, குளோரோஃபில்னா பச்சையம், எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்தோமே குளுக்கோஸ் வந்துருச்சுங்களா. தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தயாரித்து கொண்டு தண்ணி வெளியிட்டுரும், ஆக்சிஜனையும் வெளியிடும். அப்போ இது எந்த இடத்துல நடைபெறும்னா இந்த நீர் பிளக்கும் போது, இது தனியாகவே ஒன்று +2 வரும், நீரார் ஒளி பிளத்தல் வரும். இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வினா ஒளிச்சேர்க்கையின் போது கீழ்கண்ட எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது, அது H2 மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. இந்த H2ன்னு கொடுக்காம திடீர்னு நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போதுன்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல ATP ADP அப்படிங்கிற வார்த்தைலாம் வந்துட்டு இருக்கோம். அதுலயும் ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு விரிவு கூட கேட்டாலும் கேட்பாங்க நம்மளுக்காங்க. பொதுவா புத்தகத்தில் இருக்கக்கூடியது நம்மளுக்காங்க விரிவு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல நம்மளுக்காங்க சும்மா ஒரு முறை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வந்து மனப்பாடம் பண்றதுங்கிறது அர்த்தம் இல்லை. தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது திரும்ப வந்ததுன்னா நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இந்த 3க்கு அர்த்தம் கிளாஸ்ல சொல்லுவோம். ATP அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்காங்க அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ட்ரை. அப்புறம் ADP அடினோசின் டை 2 இருக்கும். NAD நிக்கோடினமேட் அடினைன் நம்மளுக்கு வந்து டை நியூக்ளியோசைடு அப்படின்னு வரும். NADP வரும் நம்மளுக்கு நிக்டினோடமேட் அடினைன்
டைநியூக்ளியோசைட் பாஸ்பேட்னு வரும். இதுல ரெண்டும் தான் நம்மளுக்கு, இதுதான் மிக மிக முக்கியம். நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஏடிபி என்பது, அதுக்கு இன்னொரு பதில் இருக்கு நம்மளுக்காங்க. ஏடிபி என்பதுதான் ஆற்றல் மூலக்கூறு, ஆற்றல் நாணயங்கள், ஆற்றல் கரன்சி எல்லாம் ஏடிபி தான். வேர்த்தூவியானது ஒரு டேஷ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வேர்த்தூவி என்ன பண்ணுன்னா அது வந்து ஒரு புறணிசல்னு சொல்லலாம், புறத்தோடைய நீட்சின்னு சொல்லலாம். எனவே ஆன்சர் வந்து நம்மளுக்கு இல்லை, அதில் வந்து புறணியினுடைய நீட்சி வராது நம்மளுக்காங்க. நம்மளுக்கு வந்து வேர்த்தூவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காங்க பிஎன்சி தான் வரணும். புறத்தோலுடைய நீட்சியாக இருக்கும், ஒரு சில அமைப்பு உள்ளது, அதான் வேர்த்தூவி. ஆன்சர் வந்து நம்மளுக்கு அப்படி பார்த்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து இதுதான், ஆ மற்றும் ஈ தான். ஆனால் 2 பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வேர்த்தூவியின் பண்புகள் கேட்டாங்கன்னா அது புறத்தோடைய நீட்சியாக இருக்கும், ஒரு சில அமைப்பு கொண்டதாக இருக்கும்னு சொல்லணும். புதைப்படிவ பறவை என்று கருதப்படும் உயிரினம் எது? ஆர்காப்டெரிக்ஸ். மனிதரில் ஒரு ஆண் கேமிட்டும் ஒரு பெண் கேமிட்டும் இணைந்து கருமுட்டை உருவாகும். கருமுட்டையின் நிலை என்ன? கருமுட்டைன்னு வந்தாலே எப்பயுமே டிப்ளாய்டு தான், அதாவது இருமயம் தான். இங்க ஆண் கேமிட்னா என்ன வரும் நம்மளுக்காங்க? ஆண் கேமிட்னா XY, பெண் கேமிட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து XX. கேமிட்னு சொன்னா பிரியணும், இது X கேமிட்டாவும் Y கேமிட்டாவும் பிரியும், இது XX பிரியும். சரிங்களா? அப்போ இது ஆண்ல பாருங்க 2 இருக்கு, அதே மாதிரி பெண்ணும் இருக்கு. இது கருவானா இருமயம் தான் இருக்கணும் எப்பயுமே. அதனால கரு அப்படின்னால இருமயம் தான், தனியா பிரிஞ்சாதான் சிங்கிளா பிரியும், ஒரு மயமா இருக்கும். இரத்த புற்றுநோய்க்கு டேஷ் என்று பெயர்? லியூகேமியா. லியூகேமியான்னு சொல்லுவோம். கணிப்பொறியில் குறிப்புகளை சேகரித்து வைக்க பயன்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தா தெரியும் நல்லா நம்மளுக்காங்க. நோட்ஸ் இருக்கு, ஆனால் நோட் பேட், நோட் பேட்ல இருந்து அப்புறம் வேட் பேட், MS வேர்ட் எல்லாம் அப்புறம் தான் டெவலப் ஆகும். 2 பொருள்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் உள்ள போது அவற்றுக்கிடையே உள்ள விசை F, அவற்றுடைய தொலைவு இருமடங்கானால் அவருடைய ஈர்ப்பு விசை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. குரூப் 4 இருந்தா நீங்க நேரடியாகவே பதில FI4 அப்படின்னு நம்ம அடிச்சிடலாம். இதான். ஒருவேளை நீ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எனக்கு ஓரளவு நல்லா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் இதுக்கு பாயிண்ட். பொதுவா வந்து இந்த கூலும் எதிர்த்தவும் இரு விதின்னு ஒன்று இருக்கு. F directly proportional to Q1 Q2 divided by R². இதுல ஆறுங்கிறதா தொலைவு, அந்த தொலைவை இரு மடங்காக்கினாலும் சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்த F directly proportional இதெல்லாம் விட்டுலாம், அதெல்லாம் ஒன்றும் மாறல. அப்ப 1/6ங்கிறது மட்டும் 2 மடங்கு ஆயிடுச்சு, அப்ப 2R². அப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு F directly proportional அதே தான், மேல மாறல. Q1 Q2 இது 2 4 R² வரும். அப்ப எக்ஸ்ட்ரா 4 தான் இருக்கு, அது 1/4 தான். அதனால F/4 தான் இது வந்த விதம். இருந்தாலும் நீங்க குரூப் 4ல நேரடியாக இந்த கொஸ்டின் மட்டும் தான் கொடுக்க போறாங்க. 2 மடங்கு ஆனா நம்மளுக்கு வந்து 4 அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அப்ப 3 மடங்குன்னு கொடுத்தா என்ன வரும்? இந்த இடத்த 3 போட்டுக்கணுங்களா? அப்ப 3², அப்ப F/9. அவ்வளவுதான். இதுல என்ன அப்புறம் எக்ஸ்ட்ரா கேட்க போறாங்க? ராமன் ஒளிச்சிதறல். சிதறலடைந்த ஒளியானது, ஸ்கேட்டரிங் ஆனது டேஷ் வரிகளை உள்ளடக்கியது. அதுல என்னென்ன வரிகள் வரும் உங்களுக்கு? அதுல உங்களுக்கு ஸ்டோக்ஸ் வரிகள், ஆன்டி ஸ்டோக்ஸ் வரிகள், ராலே ரேஸ், இவை அனைத்தும் வரும். இதெல்லாமே நம்ம பாடப்பகுதி முழுமையா படித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ராலே ரேஸ், அதுல ராலே விதினு வேற தனியாக ஒன்று வரும். ஸ்டோக்ஸ், ஆன்டி ஸ்டோக்ஸ், ராலே இவை அனைத்தும் வரும். இவற்றை எல்லாம் உள்ளடக்கியதுதான் ராமன் ஒளிச்சிதறல் விதி. இந்த ராலேங்கிற இடத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ராலே விதி அப்படின்னு ஒன்று சும்மா இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சிங்க. 1/λ⁴. லாம்டான அலைநீளம், அதாவது அந்த அலைநீளமானது 4 மடிக்கு எதிர் தகவல் இருக்கும் அப்படின்னு வரும். 1/λ⁴ லைட்டா தெரிஞ்சுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் டீப்பா. வெப்பநிலை உயர்வால் பொருளுடைய பரிமாணத்தில் ஏற்படும் மாற்றம் டேஷ்? வெப்ப விரிவு. ஒரு மூலக்கூறில் உள்ள 2 பிணைப்புற்ற அணுக்களுக்கு இடையே எலக்ட்ரான் கவர்த்தன்மையுடைய மதிப்பு 1.7 விட அதிகம் எனில் அந்த பிணைப்புடைய தன்மை என்னன்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்காங்க. அயனித்தன்மை. ஈரம் உறிஞ்சி கரையும் பண்பிற்கான காரணம்? ஈரம் உறிஞ்சி கரையும் பண்பிற்கான காரணம் நீரின் மீது அதிக நாட்டம். ஒரு வேதிச் சமநிலையில் வினைபடு வினைவிளைபொருளுடைய செறிவுகள் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியாக இருக்கும்.
இரத்தத்தை உறிஞ்சும் அட்டை, அட்டையுடைய பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. சாங்கிவோரஸ். நம்ம ரத்தத்தை உறிஞ்சுதுல அட்டை, இந்த இடத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அட்டையின் பண்பு ரத்தத்தை கடத்துதல், ரத்தத்தை நீக்க எதை கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க, ரத்தத்தை உறிஞ்சுதல். மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி அப்படின்னு கேட்பாங்க, கார்பஸ் கலோசம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேள்வியை இந்த முறை நம்மளுக்கு இப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னது, இந்த படத்தை கொடுத்துட்டு இந்த படத்தை கொடுத்துருவாங்க. இந்த படத்தை கொடுத்துட்டு இந்த கிரீன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப கார்பஸ் கலோசம், இதுதான் கார்பஸ் கலோசம். மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கும் நரம்பு பகுதி. மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் சென்ட்ரோமியர் அமைவிடம். இந்த சென்ட்ரோமியர்ல இருந்து ஒரு கேள்வி 10th எப்பயும் வந்துகிட்டே தான் இருக்கும். 2 மார்க்கு 5 மார்க்கு 1 வேர்டு எல்லாமே. நம்ம குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். முதல்ல இந்த மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கறத வந்து சென்ட்ரோமியர்ங்கிறது எப்படி இருக்குன்னா மையத்துல தான் இருக்கும். இந்த மெட்டாசென்ட்ரிக் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நம்மளுக்காங்க. இந்த மெட்டாசென்ட்ரிக்னா இதுதான் மெட்டாசென்ட்ரிக் தமிழ்ல. இதுல பாத்துங்க, மெட்டாசென்ட்ரிக் என்பது சென்ட்ரோமியர் குரோமோசோமுடைய மையத்தில் அமைந்து 2 சமநீளம் உள்ள, இதுல வந்து நல்லா பாத்துக்கணும், 2 சமநீளம் உள்ள கரங்களை உருவாக்கும். மிக மிக முக்கியம், இது வி ஷேப்ல இருக்கும். மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னாலே அது வி ஷேப்ல தான் இருக்கும். காட்டுவோம். அப்ப அந்த ஒரு சென்டர் படம் பார்க்கணும் நம்மளுக்கு. அந்த சென்டர் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கிற, ஏன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக 2 மார்க்கு 1 வேர்டு எல்லாத்துலயுமே வரும் நம்மளுக்காங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்காங்க. அப்புறம் இதான் மெட்டாசென்ட்ரிக். அப்ப மெட்டாசென்ட்ரிக் பாருங்க வி வடிவத்தில் இருக்கு. இப்ப நீ கேட்கலாம், என்னென்ன இப்படி போட்டிருக்கு, இதை போய் விங்கிறீங்க, அப்புறம் தலைகீழ போடுங்க, அப்புறம் வி தான். அதனால சமநீளம் உள்ள, இதான் மெட்டாசென்ட்ரிக். சரிங்களா? அதனால இதுல இன்னொரு கேள்வி அப்படியே வந்துருவோம். சப்மெட்ராசென்ட்ரிக்னா என்னென்ன இருக்கும், எல் வடிவத்தில் இருக்கும். எல். அப்போ நீ இந்த கரம்னா கை மாதிரி இருக்கும், இந்த 2 சமமா இருக்கும் மெட்டாசென்ட்ரிக்ல. அப்ப அந்த சென்ட்ரோமியர் நடுப்புற இருக்கும், மையத்துல இருக்கும். அதுக்கு பேர் வந்து நம்மளுக்கு மெட்டாசென்ட்ரிக். அது எந்த ஷேப்ல இருக்குன்னா வி சென்ட்ரிக். சப்மெட்ராசென்ட்ரிக்னா கொஞ்சம் நடுப்புற வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும், எல் ஷேப்ல இருக்கும். கரம் வந்து கைங்கிறது குட்டையா இருக்கு பாருங்க, சின்னதா இருக்கும். அது ஒன்னு டீலோ அக்ரோன்னு 4 இருக்கும் நம்மளுக்காங்க. இதுல கொஞ்சம் இதுல இருந்து ஏன்னா கேள்வி எது வேணாலும் மாறி மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால இதை கொஞ்சம் காட்டுறோம். நம்ம ஒரு இதை படிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, அது சம்மந்தப்பட்ட எது வந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்மளால வந்து எளிமையா நீங்க 10th இருந்தாலும் சரி அல்லது வந்து குரூப் எக்ஸாம் எழுதினாலும் சரி அழகா பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. டீலோசென்ட்ரிக்னா பாருங்க, சென்ட்ரோமியர் ஒரு குரோமோசோமுடைய ஒரு முனையில் காணப்படும், ஏதாவது ஒரே ஒரு எட்ஜில் இருக்கும். இது அதை விட மிக முக்கியம் நம்மளுக்காங்க. இவை கோல் வடிவத்தில் வடிவம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கோல் வடிவம்னா ராட் ஷேட் ஷேப்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஒரு குச்சி மாதிரி கோல் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லைங்களா? அதனால ராட் ஷேட் அப்படின்னு இருக்கும், ராட் ஷேப். இதுலயும் இன்னொரு 1 வேர்டு அடங்கி இருக்கு. அவருங்க கோல் வடிவம் எது, டீலோசென்ட்ரிக். அதுக்கடுத்து அக்ரோசென்ட்ரிக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கோல் வடிவத்துல தான் இருக்கும். சரிங்களா? அதனால சப்மெட்ராஸ் எப்ப நம்மளுக்கு வந்து மொத்தம் நம்மளுக்கு வந்து 4 இருக்கு. இந்த 4ல நான் இங்கிலீஷ்ல காட்டுறேன். ஏன்னா இங்கிலீஷ் ஒரு சில பேர் இருந்தீங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கிறத சொல்லிடுவோம். நம்மளுக்கு டீலோசென்ட்ரிக் அப்படின்னு இருக்கும் நம்மளுக்காங்க. அங்க இங்கிலீஷ்ல பாத்துங்க நம்மளுக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்கூடிய வார்த்தை தான். சரிங்களா? அதனால மொத்தம் 4 குரோமோசோம்கள் இருக்கக்கூடிய நம்மளுக்காங்க. சென்ட்ரோமியர்ல டீலோசென்ட்ரோம் அப்படின்னாலும் அதுவும் ராட் ஷேப்டு தான். அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னாலும் அது ராட் ஷேப்டு தான். அப்போ நம்மளுக்கு கோள வடிவம், அது குச்சி வடிவத்தில் இருக்கிறது 2 இருக்கும், டீலோ அண்ட் அக்ரோ. சப்மெட்ராசென்ட்ரிக் அப்படின்னா அது கண்டிப்பா எல் ஷேப்லயும் இருக்கலாம். அதுக்கு இன்னொரு வடிவம் இப்போ கொடுத்துருக்காங்க, ஜே. நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? எனக்கு ஜே மாதிரியே தெரியுதுன்னு சொல்லலாம். அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். மெட்டாசென்ட்ரிக்னா வி ஷேப் தான். அதனால ஷேப் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. மற்றது வந்து என்ன சொன்னாங்கிறத இதில் புரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த குரோமியம் சென்ட்ரோமியர் இதுல வந்து அமைந்திருக்கிற இடம், இதை வச்சுட்டு ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும். இந்த கேள்வி இல்லாமல இருக்கவே இருக்காது. மீண்டும் ஒரு முறை சின்னதா ஞாபகப்படுத்துறோம்.
நம்மளுக்கு இன்னொரு ஒன்வேர்டு என்னது, மெட்டாசென்ட்ரிக்னா வி ஷேப், சப்மெட்ராசென்ட்ரிக்னா எல்னு சொல்லலாம், ஜேன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து டீலோசென்ட்ரிக் அண்ட் அக்ரோசென்ட்ரிக்னா நம்மளுக்கு கோள வடிவம், அதாவது கோல் ஷேப், அதாவது கோள வடிவம் சொல்லக்கூடாது, கோல் ராடு நீட்டா குச்சி மாதிரி இருக்குன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டிஎன்ஏ வரிசை அடையாளம் காணும் கொள்கையை கண்டுபிடிக்கப்படுகிறது. அடிப்படையாக கொண்டது நிலை இருக்கும் நம்மளுக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் வரும் தொடர், ரிப்பிட்டிவிட்டி தான். அப்போ தானே இந்த விரல் ரேகை வச்சு ஸ்கேன் பண்ணுறோம்ல, அதில் எது எவை புதைப்படிவ எரிபொருள்கள் பூமியில அடியில பதிந்திருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2, 3 தான், அதாவது நிலக்கரியும் பெட்ரோலியம் தான். ஏன்னா தாருங்கிறது பெட்ரோலியத்தை பகுத்து வகுப்பதால் கிடைக்கக்கூடியது, அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணும்போது கிடைக்கிறதா தார். ஆனால் இது 2 தான் பூமிக்கு அடியில் இருக்கும். பெரும்பாலானவர்கள் தங்களது கணினியில் பயன்படுத்திய இயக்க மென்பொருள் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாருமே உங்களுக்கே தெரியும், கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும், விண்டோஸ் லினக்ஸ் தான். 1 கிராம் நிறைவுள்ள பொருளை 1 சென்டிமீட்டர் அளவிற்கு முடுக்கி வைக்க தேவைப்படும் விசை. இந்த கேள்வி ரொம்ப 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 மிக முக்கியம், ஏமாந்துருவோம். பொதுவா விசையுடைய அளவு வந்து நம்ம நியூட்டன் தான் படிச்சுட்டு இருந்தோம். அதேதான் இதுலயும் இந்த விசையுடைய அளவு நியூட்டன் சொல்றது வந்து சாதாரண மெத்தட். இந்த சிஜிஎஸ்ல சொல்றது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைன். அதனால இதுக்கு ஆன்சர் வந்து டைன். தயவு செஞ்சு நல்லா கவனிக்கணும், ஏன்னா நம்மளை ஏமாத்துறதுக்காக இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டைன்ங்கிறது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஜிஎஸ் மெத்தட். அது என்ன, சி அப்போ சென்டிமீட்டர்ல இருக்கும், ஜினா கிராம்ல இருக்கும், எஸ்னா செகண்ட்னா வினாடியில் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு அளந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் சிஜிஎஸ் மெத்தட்னு பேரு. அதனால இந்த இடத்துல 1 கிராம்ங்கிற வார்த்தை வந்துடுச்சு கொஸ்டின்ல, கிராம் வந்துருச்சு, 1 சென்டிமீட்டர் வந்துருச்சு, வினாடிங்கிற வார்த்தை இங்க இருக்கு பாருங்க. அப்ப சென்டிமீட்டர் கிராம் வினாடி வந்ததால சிஜிஎஸ் மெத்தட்ல தான் நம்ம இதை டைன்னு சொல்லணும். அப்ப விசையோட அளவுக்கு நம்ம நியூட்டன்லாம் சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னா அது இந்த அடிப்படையில தான் நம்ம பொதுவா சொல்றோம். நல்லா கவனிச்சுக்கணும். நம்மளுக்காங்க பொதுவா எஸ்ஐ அலகு நியூட்டன் வந்து நியூட்டன் தான். நம்மளுக்கு எஸ்ஐ அலகுனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு தான் நான் சொன்னேன். அதனால ஒரு விசையுடைய அலகு எஸ்ஐ அலகுன்னு கேட்டாங்கன்னா அது நியூட்டன் தான். ஆனா சிஜிஎஸ் மெத்தட்ல இருந்துன்னா அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைன்னு தான் சொல்லணும். இது இன்னொன்று இருக்கு நம்மளுக்காங்க. ஒரே ஒரு இது, அந்த திருப்புத்திறன் வந்து வலஞ்சு வழியாக இருந்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்குறி, அதாவது நெகட்டிவா இருக்கும், இடஞ்சு வழியாக இருந்தா பாசிட்டிவா இருக்கும்னு ஒரு ஒன்வேர்டு வரும். புக்கில் படிச்சுக்கும் போது இதையும் நல்லா படிச்சு வச்சுங்க. ஒன்றோடொன்று இடைவெளி புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்குள்ள உள்ளடக்கிய வாயு நல்லியல்பு வாயுக்கள், நோபல் கேஸ். நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளி நம்மளுக்கு சவுண்டு 20 கிலோஹெர்ட்ஸ். இது குறைந்தபட்சம். ஒரு மூலக்கூறு ரொம்ப இந்த இடத்துல இதுவும் அப்படிதான். கேள்வி ஈஸி, கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு மூலக்கூறு ஒரே வகையான அணுக்களால் ஆக்கப்பட்டிருப்பின் அது வந்து ஒத்த அணு மூலக்கூறு. இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க நல்லா தெரியும். மோனோங்கிறது வேற, ஹோமோங்கிறது வேற. மோனோனா ஒண்ணு, ஹோமோனா ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்காங்க. இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இதுதான் ஆன்சர். கொஞ்சம் கவனிச்சு போடுங்க. இதெல்லாம் அப்படியே அழகான கொஸ்டின், டக்குன்னு அடிச்சிடலாம். அடுத்தது மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து சி தான். அதாவது 2க்கு வந்து முதல் இதுக்கு வந்து 2. அப்ப நாகமூலம் போக சொல்லலாம் துத்தநாகம். உங்களுக்கு தெரியும் நாகம்னாலே துத்தநாகம் தான், ஜிங்க் தான் போடுவோம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து 2வது கேள்விக்கு 3வது ஆன்சர். அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்கு வந்து காற்றில்லா சூழல். அதான் அங்கேயே இருக்கு காற்றில்லா, இங்கேயும் காற்றில்லா. நம்ம அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை, அது வந்து அலுமினிய ஒடுக்க வினை. அதுக்கு அடுத்து பற்குழி. நல்லா கவனிங்க, இது ஒரு தனி ஒன்வேர்டு. நம்ம எப்படி கேட்பாங்க, உங்க இப்போ ஒருத்தருக்கு பல்லு இருக்கு, அல்ல குழி விழுந்து போச்சு, அவர் மருத்துவம் செல்கிறார், அந்த பல்குழி அவர் அடைக்க நினைக்கிறார், அவர் எந்த ரசக்கலவையை பயன்படுத்துவார்னு கேள்வி கேட்பாங்க, சுத்தி வளைச்சி. அவ்வளவுதான். வெள்ளியம் ரசக்கலவை தான் அவர் பயன்படுத்துவார். அப்ப வெள்ளியம் ரசக்கலவை எதுக்கு பயன்படுதுன்னா பற்குழி அடைத்தலுக்கு பயன்படுகிறது. இது வந்து உங்களுக்கு அந்த இங்கிலீஷ்லயும் இருக்கு, பார்த்தீங்கன்னா டென்டல் ஃபில்லிங் இருக்கும் நம்மளுக்காங்க. சில்வர் அண்ட் டின்.
அடுத்து கீழே வினைதிறன் அடிப்படையில் சரியான கூற்று எது? இதுதான் அது செயல்படக்கூடிய வினைதிறன் அடிப்படையில் இருக்கிற கூற்று. வேரின் டேஷ் அமைப்பானது நீரை உறிஞ்ச உதவுகிறது. வேர் தூவி நீரை அப்சர்வ் பண்றது. ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நீங்க வீட்டுக்கு வந்து சொன்னீங்கன்னா சைலம் புளோயம் அதெல்லாம் நீரை கடத்துகிறது. நீரை அது கடத்தும்பா. ஃபர்ஸ்ட் வேர் தூவி தான் உறிஞ்சி வச்சதை கடத்தும். அடுத்தது இந்த இதுல ஒரு கொஸ்டின் பொதுவாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்காங்க. இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல கணையம், அதுக்கு உள்ளதான் லாங்கர்கான் திட்டுகள் இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். இது ஃபுல்பாக வந்து கணையம், அதுக்கு உள்ளதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர்கான் திட்டுகள் இருக்கும். இந்த லாங்கர்கான் திட்டுகளை தான் இந்த ஆக்சென்டிக் செல்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் தாங்க இந்த பீட்டா செல்கள்னு ஒன்று சுரக்கும். பீட்டா செல்கள். இந்த பீட்டா செல்கள் சுரக்கிறதா நம்மளுக்கு வந்து அந்த இன்சுலின். இதுல இருந்து இது எல்லா கேள்வியும் ஒரே இதுக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கும். இதுல பாருங்க, இந்த கணையம் என்பது இறப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில் இருக்கும். முதல் பாயிண்ட், கணையம் எங்கு காணப்படும்? இறப்பை, டியோடினம். சரி, அது என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சள் நிறத்தில், நீள் வட்டத்தில், எல்லாம் ஒன் வேர்டு. இது ஒரு சுரப்பி. அப்புறம் இந்த சுரப்பி நாளம் உள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நாளம் உள்ளதாகவும் செயல்படும், நாளம் இல்லதாகவும் செயல்படும். நம்மளுக்காங்க கணையத்தினுடைய நாளமுள்ள பகுதி கணைய நீரை சுரக்கும். இது உணவு செரித்தலில் முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த நாளமில்லா சுரப்பி பகுதியானது லாங்கர்கான் திட்டுகளா இருக்கும். அப்ப கணையத்துல ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, நாளம் உள்ளது, நாளம் இல்லாதது. நாளம் உள்ளது, நாளம் இல்லாதது. அப்ப அந்த நாளம் இல்லா பகுதியில தான் இந்த லாங்கர்கான் திட்டுகள் இருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நம்மளுக்கு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, லாங்கர்கான் திட்டுக்களில் பீட்டா செல்கள் கொடுப்பாங்க. நீங்க வேற ஏதோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்ப லாங்கர்கான் திட்டுக்கள்னாலே நம்மளுக்கு வந்து இந்த இது ஞாபகத்துக்கு வந்து நம்மளுக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆன்சர் வந்து இன்சுலின். கணையம்ங்கிறது ஞாபகத்தில் வந்துடணும். எபித்தீலிய செல்கள் உருவாகக்கூடிய புற்றுநோய்க்கு என்ன பெயர் அப்படிங்கிறத கார்சினோமா. எபித்தீலிய செல்லில் உருவாகும் புற்றுநோய். புற்றுநோய் எந்த இடத்துல வேணாலும் வரும். ஒருவேளை எபித்தீலிய செல்ல வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தனியா ஸ்பெஷல் பேரு, நம்மளுக்கு வந்து கார்சினோமா. கடலுடைய வேகமானது இடப்பெயர்ச்சியில் ஏற்படும் ஆற்றல் டேஷ் ஆகும். எல்லா எளிமையா சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான் ஓத ஆற்றல். கணினியிடமிருந்து செயலி மூலம் உருவாக்கக்கூடிய எந்த ஒரு வெளியீடும் டேஷ். வெளியீடுனா அவுட்புட். அவுட்புட்னா நம்ம ஃபைல்னு சொல்லுவோம். கோப்புனாலும் ஃபைல்னாலும் ஒண்ணுதான். இது பொறுத்துக்க நான் ஆப்ஷன் கொடுக்காம கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கணும். இந்த இடத்த ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். நியூட்டன் முதல் விதினா பொருளுடைய சமநிலையை பற்றி சொல்லும். நியூட்டன் இரண்டாவது விதினா விசையை பற்றி சொல்லும். இப்ப நம்மளுக்கு என்னன்னா, நியூட்டனுடைய மூன்றாவது விதிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே ராக்கெட்னு சொல்லி பயன்பட்டு இருக்கோம். அது ரைட்டு தான். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நியூட்டன் மூன்றாவது விதி பறவை பறத்தல்லாம் இந்த நேர்கோட்டு உந்தன்மை விதிங்கிறது ராக்கெட்ல பயன்படும். அப்ப ராக்கெட் ஏவுதலில் நம்மளுக்கு வந்து நியூட்டனுடைய மூன்றாவது விதி, நேர்கோட்டு உந்தன்மை விதி எல்லாம் பயன்படும். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லைட்ல சொல்லியிருக்கோம், ஹேண்ட் ரைட்டிங் ஸ்லைட்ல வந்திருக்கும் பாருங்க. இப்ப இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூட்டனுடைய மூன்றாவது விதி இங்க கொடுத்திருக்கிறதுல பறவை பறத்தல், நேர்கோட்டு உந்தன்மை தான் ராக்கெட் ஏவுதல். நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இதுல முதல் விதினா பொருளுடைய சமநிலை ஈக்குலிபிரியத்தை சொல்லுவோம். இரண்டாவது விதினா ஃபோர்ஸை பத்தி சொல்லுவோம், விசையை பத்தி சொல்லுவோம். இது வந்து பறவை பறத்தல். இதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா அடிக்கடி கேட்கக்கூடியது, பார்த்தாலே தெரியுது. அம்மீட்டர் அப்படின்னாலே ஏ வரணும். ஓகே, முடிஞ்சு போச்சு. கால்வா மீட்டர்னாலே ஜி வரணும். அது முடிஞ்சு போச்சு. அப்ப மின் தடையாக்கினாலே இப்படி வரும், பல்லு மாதிரியே இருக்கும். நம்ம சொன்னோம். இப்பதான் கொஞ்சம் நேரம் போதும். இப்படி போட்டோம்னா மின் தடையாக்கியல் தொடர் இணைப்பில் இருக்கிறத அர்த்தம் சொன்னீங்களா? இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் டயோடு. இவங்க தான் டயோடு. டயோட்ல வந்து நம்மளுக்கு அதே டயோட்ல இருந்து தான் நம்மளுக்கு கேட்லாம் வரும். உங்களுக்கு தெரியும், அண்டு கேட்டு, ஆர் கேட், நாட் கேட்லாம் இருக்கும். பிசிக்ஸ்ல டீப்பா படிக்கிறவங்க படிச்சு வச்சுக்கணும். அண்டு, ஆர், நாட். பொறுத்துக. இந்த பொறுத்துகளை பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உரைகளை முதல்ல பாருங்க. மூளைங்கிறது மூளை உரை, மூளையை சுத்தி இருக்கிறது மூளை உரைகள். சிறுநீரகத்தை நேராவே இருக்கும். சிறுநீரகத்தை சுத்தி இருக்கிறது கேப்சியூல். இதயத்தை சுத்தி இருக்கிறது பெரிகார்டியம். நுரையீரலை சுத்தி இருக்கிறது புளூரா. நுரையீரல்னா புளூரா, இதயம்னா பெரிகார்டியஸ், சிறுநீரகம்னா கேப்சியூல். இந்த மூளையை சுத்தி இருக்கிறது மூளை உரைகள்.
சரி, அது எந்தெந்த இடத்த இருக்குன்னு பாக்குறோம். அந்த சிறுநீரகங்கிறது வயிற்றறையில இருக்கு, இதயங்கிறது மீடியாஸ்டன்ட்ல இருக்கு, நுரையீரல்ங்கிறது மார்பறையில இருக்கு, மூளைங்கிறது மண்டையொட்டு குழியில இருக்கு. இந்த கார்பஸ் லூட்டியம் எவ்வாறு உருவாது, அது சுரக்கும் ஹார்மோன் பேர் சும்மா கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அது கேள்வி இல்லை. கார்பஸ் லூட்டியத்தை நம்மளுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன? புரோஜெஸ்டிரான். அது தெரிஞ்சா போதும். தாவரங்கள் ஏன் கருவுறுதோ அந்த முக்கியத்துவம் என்னன்னு கேட்பாங்க. அதாவது 2 பண்பு கொடுத்துருப்பாங்க. ஒன்று புதிய பண்புகள் உருவாதல், இன்னொன்று சூர்பை அதை சூழா மாறி கனியாக மாறுதல். இதுவும் அப்படிதான். இதுல இருந்து நிச்சயமா ஒரு நம்மளுக்கு சயின்ஸ்ல கேள்வி வரும், ஜிகேவிலும் கேள்வி இருக்கு. இதுல அதை பார்த்து வச்சுக்க நம்மளுக்காங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்னொன்னுக்கும் ஒரு ஹிண்ட்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடுவோம். கண்டிப்பாக பயன்படும். நம்மளே பதில் அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எச்ச உறுப்புகள். விலங்குகள் உடலில் உள்ள உரு வளர்ச்சி குன்றிய அல்லது இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் தான் எச்ச உறுப்புகள். ஒரு சில விலங்குகள் இதே உறுப்புகள் நன்றாக வளர்ச்சி அடைந்தும் இயங்கும் நிலையிலும் காணப்படும். குடல்வால், கண்ணிமை படலம், வால் முள்ளெலும்பு, தண்டுவட எலும்புகள், வால் பகுதி, தண்டுவட வால் பகுதி எல்லாமே எச்ச உறுப்புகள். இப்ப நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? குடல்வால், நம்மளுக்கு கண்ணிமை படலம், அப்புறம் வால் முள்ளெலும்பு, தண்டுவட எலும்புகள் 4 கொடுத்துருக்காங்க எச்ச உறுப்புகளுக்கு. இப்ப நம்ம கொஸ்டின் பார்ப்போம். எச்ச உறுப்புகள் இங்க இருக்கு பாருங்க நம்மளுக்காங்க. அப்ப எச்ச உறுப்புகள் இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப படிச்சல எது இருக்கு பாருங்க, எச்ச உறுப்புகள். ஏமாந்துடக்கூடாது. அங்க இருக்கா வால் முள்ளெலும்பு குடல் வால்லாம் இருக்குங்களா? அப்ப அது எச்ச உறுப்புகள் அர்த்தம். நம்மளாவே கண்டுபிடிச்சிக்கணும். இந்த பாராவை பார்த்து வால் முள்ளெலும்பு இருக்கு நம்மளுக்காங்க, குடல் வால் இருக்கு. ஓகே, ஒருத்தர் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இவருக்கு வருவோம். இதுவும் அப்படிதான். இது ஏன் படத்தோட காட்டுறோம் அப்படின்னா, இது மறக்கக்கூடாத ஜிகே கொஸ்டின், நாட் சயின்ஸ் கொஸ்டின் மட்டும் இல்லை, அறிவியல் பகுதி மட்டும் இல்லை. இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா திருவக்கரை விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. அங்கதான் இந்த கல்மர பூங்கா இருக்கு. பெரம்பலூர் பக்கத்துல இப்ப இருக்கு. இருந்தாலும் இதுதான் நம்மளுக்கு புத்தகத்துல நம்மளுக்கு இடம்பெற்று இருக்கு. திருவக்கரைங்கிற ஒரு தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. அங்க கல்மர பூங்கா இருக்கு. அந்த கல்மர பூங்காங்கிறது எப்படி அந்த கல் மரம் மாதிரி வளர்ந்துருக்குங்கிறது காட்டும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளுக்கு தேவை கல்மர பூங்கானா என்ன? திருவக்கரை. அது எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் இருக்கு? தமிழ்நாடு. எந்த மாவட்டத்தில் இருக்கு? விழுப்புரத்தில் இருக்கு. அவ்வளோதான் இதில். அப்போ இங்கே நம்மளுக்கு பொறுத்துகளில் இருக்காங்க நம்மளுக்காங்க. இந்த பாருங்க மரப்பூங்கான்னு, அங்கே கல்மர பூங்கான் இருக்கு, இங்க வெறும் மரப்பூங்கான் இருக்கு, திருவக்கரை. அடுத்தது நம்மளுக்கு மிக முக்கியமானது இதுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதிரியக்க கார்பன் வேதிக் கணிப்பு முறைன்னு ஒன்று அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே. பொதுவாக சயின்ஸ்னாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் 10th இருந்தாலும் சரி, குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, இது அடிக்கடி கேட்கக்கூடியது தான். இது நம்மளுக்காங்க. இது 5 மார்க்கில் கேட்பாங்க, +2 பிசிக்ஸாக இருந்தால். கதிரியக்க கார்பன் இதுலேயும் இன்னொன்று இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ரொம்ப நேரம் ஆனால் நிறுத்தி கூட கவனிங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் கரெக்டாக கவனிச்சிருங்க. இந்த கதிரியக்க கார்பன் வயது காலமுறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, WGF லிபி 1956. இதில் மிக முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் படிஞ்சு போயிருக்கு இல்லைங்களா, அதை தாவரம் அல்லது விலங்கில் உள்ள கார்பன் 14 கொண்டு, இதாங்க முக்கியம். அப்போ நம்மளுக்கு 4 ஆன்சர்ல கார்பன் 14, கார்பன் 12, அப்புறம் வேற ஏதாவது கொடுப்பாங்க. நம்ம கார்பன் 14 தான் முக்கியம். இந்த கதிரியக்க கார்பன் கால அளவு முறையில ஒரு பொருளை இப்போ தோண்டி எடுத்து அகழ்வாராய்ச்சியில் சொல்றாங்கல்ல, இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு அதை முத கண்டுபிடிச்சவர் WGF லிபி 1956. கார்பன் 14 தான் இதில் பயன்பட முடியும். நம்ம உடம்பு இறந்த உடனே, விலங்குடைய உயிர் இறந்த உடனே நம்ம உடம்புல எது அழிய தொடங்கும்னா கார்பன் தான் அழிய தொடங்கும். அப்ப அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை அழியதான், இதுல அரையாயுட்காலம்லாம் வரும். இதை பார்த்துக்கணும். அப்ப நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னா WGF லிபி இருக்காரு. அப்ப அவரை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கும் கதிரியக்க கார்பன் அணுகுமுறை. இந்த இதுல இருந்து எவ்வளவு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரே ஒரு 1 வேர்டு மேட்ச் பார்த்துட்டு போக கூடாது, எதுல வேணாலும் மாத்தி கேட்பாங்க. அப்போ கதிரியக்க கார்பன், அப்ப இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் நம்ம பார்க்கறது இருக்கு இந்த இதுல மேட்ச்ல. அப்ப அவங்க யாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னோருடைய பண்பு மீட்சி.
இந்த முன்னோருடைய பண்பு மீட்சினா என்ன அப்படின்னா இதுதான் பாடப்புத்தகத்தில் இருக்கிறது நம்மளுக்காங்க. முன்னோருடைய பண்புகளை மீட்டல் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்காங்க. முன்னோருடைய பண்புகளை எப்படி மீட்கிறது? நம்முடைய மூதாதையருடைய பண்புகள் தோன்றுவது முன்னோர் பண்பு மீட்சி அப்படின்னு சொல்றோம் நம்மளுக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில உயிர்களில் அவற்றுடைய மூதாதையர்களுடைய பண்புகள் மீண்டும் மீண்டும் தோன்றுவதால் முன்னோர் பண்பு மீட்சின்னு சொல்லலாம். பிறந்த குழந்தைகள் காணக்கூடிய வளர்ச்சியற்ற இதுக்கெல்லாம் உதாரணம் பாருங்க. தாத்தா பாட்டிக்கு இருந்ததோ இல்ல அதோடைய மூதாதையருக்கு இருந்தெல்லாம் திடீர்னு பேரன் பேத்திக்கு அதோட பேரன் பேத்திக்கெல்லாம் வரும். அதுல என்னென்ன அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு, வளர்ச்சியற்ற வால், மனித உடல் முழுவதும் அடர்த்தியான ரோமம் போன்றவை முன்னோர் பண்புக்கான மீட்சிக்காகும். இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கணும். ரோமம்னா நம்மளுக்கு அந்த முடின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இதுல நம்மளுக்கு நம்மளுடைய புக்ல வரக்கூடியதுல அப்போ முன்னோர் மீட்சி பண்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்ப நம்மளுக்கு இருக்கு அவருங்க வளர்ச்சி அடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த பகுதி. அதுக்கு அடுத்தது இது ரொம்ப எளிமையான ஒன் வேர்டு, பொறுத்துக்கு தான் இது 4 ஆப்ஷன், அப்புறம் நீங்களே பார்த்துக்கலாம். அதான் கொடுக்கல. உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம்னாலே ஆம்பியர் தான், மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னாலே வோல்ட் தான். அதுக்கு அடுத்தது மின்தடையன் அப்படின்னா ஓம் மீட்டர் தான், மின் திறன் அளவு வாட்டு தான். இது எரிபொருளை பொறுத்துக்க நான் நேரடியாக கொடுத்துருக்கேன். இது எதுல எரிபொருள் என்ன நம்மளுக்கு இது அணுக்கரு உலை, இது மூலம் தெரிஞ்சுங்க. அந்த அணுக்கரு உலையில வரக்கூடிய பாகம் இது. தனித்தனி ஒன்னு இடம் கேட்டுருவாங்க. அணுக்கரு உலையின் எரிபொருள் என்ன? யுரேனியம். அதுல பாத்தீங்கன்னா தனிப்பானாக பயன்படுகிறது கன நீர், அதை நம்ம அன்னைக்கே சொன்னோம் D2O. குளிர்விப்பான பயன்படக்கூடியது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீலியம். தடுப்புறையா பயன்படுத்துவது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இதே வீடியோல இருக்கு, காரியம் அப்படின்னு சொல்ல லெட். மாணவர்கள் 10th சயின்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். குரூப் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறவங்க இதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் புக் பேக் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வி வந்தாலும் நம்மளால கண்டிப்பா அடிக்க முடியும். கொஞ்சம் இதுல உங்களுக்கு ஒன் வேர்டு ஹோம் ஒர்க்கா கொடுத்துருக்கேன், பதில எழுதி பார்த்துங்க, தேடி பார்த்துங்க. கூற்று காரணம். தூய்மைப்படுத்தப்படாத காப்பர் பாத்திரத்தில் பச்சை நிற படலம் படிந்துள்ளது, காப்பர் அல்களினால் பாதிக்கப்படுவதில்லை. இது எப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்த்து ஆன்சரை கண்டுபிடிங்க. இது ஹோம் ஒர்க். அதுக்கு அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்று காரணம் பார்த்துக்கணும். கூற்று காரணம், வெப்பம் எப்போதும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருள் இருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும். காரணம், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ பொருளின் நிலையில் எந்த விதமான மாற்றம் ஏற்படுவதில்லை. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், பாருங்க இந்த வீடியோல தான் இருக்கு. RDNA தொழில்நுட்பம் கலப்படம் அதை விட மேலானது. இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தக்க ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்களை மட்டும் நுழைக்கலாம். கூற்று காரணத்துல பாருங்க, கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்தது குளோரினுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை 35.5 AMU. AMU உங்களுக்கு தெரியும், தமிழ்ல அணு நிறை அலகு, இங்கிலீஷ்ல அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு அர்த்தம். குளோரினுடைய ஐசோடோப்புகள் இயற்கையில் சம அளவில் காணப்படுவதில்லை. குரோமோசோமுடைய எண்ணிக்கை கால்சிசினுடைய குறைக்கிறது. சகோதரி குரோமேட்டிட்டுகள் எதிர் துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜன் புளூரைடு மூலக்கூறுள்ள வேதி பிணைப்பு அயனித்தன்மை வாய்ந்தது. இது ஹைட்ரஜனுக்கும் புளூரைடுக்கும் உள்ள எலக்ட்ரான் கவர் தன்மை பொறுத்தது. அதோட மதிப்பு வேறுபாடு 1.9 இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. படத்தில் உள்ள நபரை பார்த்துல குறைபாடு அடையாளம் காண்க. இது பார்த்தாலே தெரியுங்கன்னு, இந்த பாருங்க முன்கழுத்து கழலை இருக்கா, முன்கழுத்து கழலைன்னு சொல்லலாம். முன்கழுத்து கழலை காய்டர்னு சொல்லுவாங்க, சிம்பிள் காய்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன சுரப்பியால் ஏற்படும்? தைராய்டு சுரப்பியால் ஏற்படும். இந்த எந்த ஐசோட போச்சு இதை கிளியர் பண்ணுவாங்க நம்மளுக்காங்க, சரி பண்ணுவாங்க, அயோடின். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சா நம்ம சயின்ஸ் ஓரளவுக்கு தெளிவாயிட்டோன்னு அர்த்தம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சயின்ஸுக்கு தேவையான முக்கியமான PTA கொஸ்டின்ல கவர்மெண்டே கொடுக்கக்கூடிய கேள்வி கொடுத்துருக்கோம். இது குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, குரூப் எக்ஸாம்ல இருக்கவங்களாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. குரூப் எக்ஸாம் எழுதுங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக அரசு வேலைக்கு போறீங்க. அதுக்காக உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.